பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்த கணவர், தட்டி கேட்ட மனைவியை உதைத்து அனுப்பிய பரிதாபம், மனைவியை கள்ள தொடர்புக்கு தூண்டியவனை வெட்டி கொன்ற பயங்கரம், மனைவியின் கள்ளக்காதலனை கணவன் கொடூரமாக கொலை செய்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு அடுத்த கொழுமணிவாக்கம் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ளதுதான் விஜயலட்சுமி நகர். இந்த பகுதியில் லேத்து பட்டறை நடத்தி வருபவர் சங்கர் என்கின்ற இளையரசர். இவரது சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத். முருகன் சாந்தி தம்பதிக்கு சங்கர் தான் மூத்த பிள்ளை. தம்பி இன்பரசு, தங்கை சுதா மற்றும் பெற்றோருடன் வாழ்ந்து வந்த சங்கர் அப்பா அடிக்கும் அடி பொறுக்காமல் 18 வயதில் ஊரை விட்டு ஓடி வந்தார். பூந்தமல்லி வந்த சங்கர் அங்குள்ள லேத்து பட்டறையில் வேலை பார்த்து தொழில் கற்றுக்கொண்டார். இதன் மூலம் நன்றாக பணம் சம்பாதித்த சங்கர் மாங்காடு விஜயலட்சுமி நகரில் ஓர் இடம் வாங்கி 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொந்தமாக லேத்து பட்டறை நடத்தி வந்தார். இதில் 2 பேர் வேலை பார்த்தனர். இந்த நிலையில் கோடம்பாக்கம் பெரியார் ரோட் பகுதியில் உள்ள சிந்தாமணியை 5 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்தார் சங்கர். சங்கர் சிந்தாமணி தம்பதியினருக்கு 3.5 வயதில் நிவேதா என்ற பெண் குழந்தையும் 2.5 வயதில் மோகனகிருஷ்ணன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. கிரைண்டர் கம்பெனில வேலை செய்யறாரு. லேத்து கம்பெனி வச்சிருக்காரு. எங்க வீட்டுக்காரே 5 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இந்த வருஷம் இருந்தாலும் 5 வருஷம். ஒரு பொண்ணு ஒரு பையன். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்க 2 வருடத்திற்கு முன்பு துறைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த மாரியப்பன் சுமதி தம்பதியினர் சங்கரின் வீட்டிற்கு அருகில் குடிபெயர்ந்தனர். மாரியப்பன் வீடு வீடாக சென்று தண்ணீர் கேன் போடும் வியாபாரத்தை செய்து வந்தார். மாரியப்பனும் சங்கர் குடும்பத்தினரும் பக்கத்து வீட்டில் வசித்ததில் ஒருவருக்கொருவர் ஆரம்பத்தில் அறிமுக நட்பு உருவானது. நாளடைவில் சுமதி சங்கர் நட்பு நெருக்கமானது. இதனால் அவ்வப்போது மாரியப்பனின் மனைவி சுமதிக்கு பல உதவிகளை சிந்தாமணியின் கணவர் சங்கர் செய்து வந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே கள்ளக்காதல் உறவு வளர ஆரம்பித்தது. இதையடுத்து கணவனிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை உணர்ந்த மனைவி சிந்தாமணி இது பற்றி சங்கரிடம் கேட்க ஆரம்பித்தார். இவங்க ரொம்ப நாளா தொடர்பு பழக்கு. இவ ஒரு வாட்டி தூக்கு மாட்டிக்க போயிருக்கா. இப்ப காப்பாத்திருக்கா எங்க வீட்டுக்காரன். அப்பத்துல இருந்து தொடர்பு இருக்கு. நான் கேட்டா இல்லன்னு போய் சொல்றது. இல்லன்னு அவளை கேட்டா இல்ல அப்படின்ட்டு நான் கூட நினைச்சுப்பேன், ஒரு பொண்ணு மேல பழி நம்ம தப்பா சொல்றோமோ அப்படின்னு நினைச்சுப்பேன். நானு பயப்படுவேன். நானு ஐயோ நம்ம ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துருவோம்ட்டு. என்கிட்ட கேட்டா நடிப்பா இல்லன்ட்டு. என் புருஷன் கேட்டா இல்ல நீ போய் சொல்ற, நீ ஏன் போன் பண்ண, போன் அப்படியே மறைச்சிருவான். நம்பர் கொடு நான் பாக்குறேன். இல்ல நம்பர்ல அப்படி அழைத்திட்டு கொடுக்காதா, எங்கிட்ட கூட நம்பரை கொடு அப்படின்வான். நம்பரை கொடுனா கொடுக்க மாட்டான். மனைவிக்கு தன்னுடைய கள்ள உறவு தெரிந்து விட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சங்கர் சிந்தாமணியை ஒரு நாள் கடுமையாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் இவர்களின் கள்ள தொடர்பு பற்றி சிந்தாமணி மாரியப்பனிடம் போய் துணிச்சலாக சொன்னார். உன் மனைவி என் கணவனை வைத்திருக்கிறாள், இதனால் என் வாழ்க்கை சீரழிந்து விட்டது, உன் மனைவியை கண்டிக்க மாட்டாயா என்று சீறினார். இதை கேட்ட மாரியப்பனோ சுமதியை இன்றோடு வெட்டி காலி செய்து விடுகிறேன், இனி அவள் எனக்கு மனைவியே இல்லை என்றெல்லாம் கூறியுள்ளார். ஆனால் மனைவி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மாதிரி உன் பொண்டாட்டி இது மாதிரி அநியாயம் பண்றா, என்ன வாழ விட மாட்டாளு, அவளை கூட்டிட்டு போக, நான் கூட்டிட்டு போறேன், அவனை கூட்டிட்டு போறேன், அவளை எங்க போனாலும் என்ன அசிங்கப்படுத்துறா. இதுதான் புருஷன் இல்ல, போடலாம் என்ன அசிங்கப்படுத்துறாவ. இந்த இடத்துல இல்ல, எந்த இடத்துல நான் எவ்வளவு பணம் கொடுத்துட்டு வரேன், அப்ப கூட நான் எல்லா இடத்துல என்ன அசிங்கப்படுத்துறா. அவன் அவளை கூட்டிட்டு போய் கை களை வச்சிடறேன், நான் கூட்டிட்டு போறேன், வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன், நீ வீட்டை விட்டு கூட்டி போனது நல்லது, நான் இங்க இருக்க முடியும். அவங்க அம்மா திட்டினாங்க, இந்த பொண்ணை வாழ விடுறா, அவளை கூட்டிட்டு போட. அவளை அவங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கிறாங்க, சாவச்சானே அவங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கிறாங்க, எங்க அக்கா வீட்டுல. இந்த நிலையில் சங்கருக்கும் சுமதிக்குமான கள்ள தொடர்பு தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. ஒரு நாள் காலை வழக்கம் போல சுமதியுடனான கள்ள தொடர்பு குறித்து கணவர் சங்கருடன் சண்டை போட்ட சிந்தாமணி அடியும் உதையும் வாங்கி வீட்டை விட்டு வெளியேறினார். போரூரில் இருக்கும் தனது அக்கா வீட்டிற்கு போய்விட்டார் சிந்தாமணி. ஆடு செத்து போயிடுச்சு. அந்த ஆடு நோண்டுறதுக்காக நைட் எல்லாம் ஏன்டா ஆடு நோண்டுற, ஆட்டுக்கு நீ போய் நோண்டுற, அவங்க வீட்டுல ஆம்பளை இல்ல, அவங்க வீட்டுல எவனா நோண்டுவோம், நீ ஏன்டா ஆடு நோண்டுற, ஆட்டுக்கு நீ ஏன் நோண்டின்னு திட்டிருக்கா. திட்டினோன்னா இவ திட்ட, அவங்க திட்ட, இவன் திட்ட, இவன் அடிக்க வந்துட்டான். இன்னும் நீ அடங்க மாட்டா வாயின்னு சொல்லிட்டு கம்பியும் பழுப்பத்துக்கு அடிக்க வந்திருக்கா. எங்க சித்தப்பா என்ன சித்தப்பா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கி கீழே போட்டுச்சேன் பொண்ணு. புடுங்கி போட்டு இனியும் இவங்க கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா அப்படியே அடிச்சுக்கிறான். நான் செம்மடி, இனிமேட்டு இனிமே வாழக்கூடாது, எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 2 குழந்தை தூக்கின்னு என் பொண்ணு இட்டுக்குன்னு எங்க வீட்டுக்கு போரூருக்கு வந்துச்சு. மாலையில்
சிந்தாமணி மனதில் மாற்றம் ஏற்பட நெல்லித்தோப்பு கொழுமணிவாக்கத்திற்கு திரும்பினார். சரியாக 4 மணி அளவில் வீட்டிற்குள் நுழைய அப்போது சங்கரும் சுமதியும் சல்லாபத்தில் திளைத்து கிடக்க ஆத்திரத்தில் சிந்தாமணி திரும்பவும் கணவருடன் சண்டை போட்டுவிட்டு அக்கா வீட்டிற்கு செல்கிறார். அவளை நான் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு 2 பேரும் உள்ள இருந்ததை பார்த்துட்டு முடிவு பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சேன். அவளை அடிச்சேன். என் வீட்டுக்கார என்ன அடிக்க வந்தான். நீ அவளை அடிக்கிற என்ன கேளுன்ட்டு. அவதான் அவ கூப்பிடாம நீ போற, நீ கூப்பிடாம போக மாட்டே, நீ அது மாதிரி ஆள் இல்லையே, அவ கூப்பிடாம போக மாட்டிய, என்ன இப்போ என்ன கேளு, அவளை கேட்காத, உன்னை இருடி, உன்னை அசிங்க பாத்துறேன் நானு, என் புருஷன் என் வாழ்க்கையில தீ வைக்க வந்திய. ஆமாடி, உன் புருஷனை வச்சுக்கிற என்ன பண்ண முடியும், உன்னால வச்சுட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இது அரசு, என் வீட்டுக்கார பெரிய இளைய அரசு என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான்டி, எனக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என் புருஷன் கூட எனக்கு விட்டு கொடுத்துருவான், இவன் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டான், அவ்வளவு நல்லா பாத்துப்பாண்டி அப்படின்றான் என்கிட்ட. இதன் பிறகு 2 நாள் கழித்து சங்கரின் தம்பி இன்பரசு அண்ணியிடம் போய் சேர்ந்து வாழுங்கள், நான் அண்ணனிடம் சொல்லுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து அண்ணி சிந்தாமணியை கூட்டிக் கொண்டு அண்ணன் வீட்டிற்கு வந்துள்ளார் இன்பரசு. வீட்டிற்குள் நுழைந்த போது அண்ணன் சங்கர் தூங்கிக் கொண்டிருக்க வழக்கமாக இந்நேரத்திற்கெல்லாம் லேட்டுப்பட்டறைக்கு சென்று விடுவார். எதற்காக இவ்வளவு நேரம் தூங்குகிறார் என்று சிந்தாமணியும் இன்பரசும் சந்தேகம் அடைந்துள்ளனர். இதை தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பவரின் தோல்வியை விலக்கி பார்க்க அங்கே அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சங்கர் இரத்த வெள்ளத்தில் தலை பிளக்கப்பட்ட நிலையில் 2 கண்களும் வெளியே கிடந்தபடி காண சகிக்காத அளவிற்கு பிணமாக கிடந்துள்ளார். இதை பார்த்த மனைவியும் தம்பியும் ஐயோ என அலற அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குண்ணா, எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம் பாத்தியா, மாமா ரத்தம் எவ்வளவு ரத்தம் பாத்தியா, அடப்பாவி அடப்பாவி. நானே மச்சின வண்டியில வந்தோம். வண்டி திறந்துட்டு எங்க வீட்டுக்கார 6 மணிக்கு மேல கம்பெனி தான் தெய்வமே. உனக்கு 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட படுக்க, ஜுரம் வந்தா கூட படுக்க மாட்டானா, எல்லாம் அவன் இதுதான். இங்க வந்து இது திறந்துட்டு வண்டி இது பண்ணிட்டு நான் உள்ள போறேன். இன்னும் இவ்வளவு நேரம் தூங்குற அப்படின்ட்டு கதை திறந்து பார்த்தா எங்க வீட்டுக்கார அடிச்சு போட்டு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுக்கிறானா, அவ்வளவு ரத்தம். நான் ஒருவேளை நான் காண்பது கனவா அப்படின்ட்டு இன்பா இன்பா இன்பான்னு கத்துறேன்னா, ஆனா எங்க இன்பா வந்து பாக்குது, எங்க வீட்டுக்கார செத்து போயிட்டு இருக்கு. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கும் மாரியப்பன் சுமதி தம்பதியினர் அப்போது அங்கு இல்லை. இதையடுத்து சந்தேகம் அடைந்த சங்கரின் மனைவியும் தம்பியும் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி உதவி ஆணையர் முருகேசன், இன்ஸ்பெக்டர் சித்தார்த் தலைமையில் மாரியப்பன் சுமதி தம்பதியினரை தேடும் படலம் ஆரம்பித்தது. இதன் விளைவாக இருவரும் காவல்துறையினரிடம் சிக்கினர். விசாரணையில் தாந்தார் ஆணி பிடுங்கும் ராடு போன்ற கருவியை கொண்டு தாக்கி சங்கரை கொடூரமாக கொலை செய்தேன் என்று மாரியப்பன் ஒப்புக்கொண்டார். மேலும் சங்கர் அவ்வப்போது கள்ள தொடர்புக்கு தனது மனைவியை வற்புறுத்தியதாக தனது மனைவி தன்னிடம் கூறி ஆதங்கப்பட்டதாகவும் எனவே அவரை கொன்றதாகவும் மாரியப்பன் தெரிவித்தார். இதன் பிறகு மாரியப்பனும் மாரியப்பனின் மனைவி சுமதியும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பொண்டாட்டியும் கூட்டி கொடுத்து இவனையும் போட்டு தள்ளிட்டு போனானே, இவனை எல்லாம் சும்மா விடலாமா? இல்லை இவனை சட்டமா என்ன பண்ணோம்? வெளியில வந்தானா நாங்க தான் சும்மா விடுவோமா? கல்லால் அடிச்சே கொள்ளுவோம். மனைவி கள்ள தொடர்பில் திளைத்திருந்தாலும் அவள் மீது ஆவேசப்படாமல் மனைவியின் கள்ளக்காதலனை கொலை செய்திருப்பது நெல்லித்தோப்பு பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.